கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். பாண்டவர்களும் பிராமண வேஷம் தரித்து ஒரு வீட்டில் இருக்காங்க. ஏகச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்காங்க. அந்த நகரத்தில் ஒரு அசுரன், பகாசுரன், அந்த நகரத்து மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி நினச்ச நேரத்தில் வந்து அவங்களையெல்லாம் கொலை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து நகர மக்களே அரக்கன் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. தினமும் நகர மக்கள் சேர்ந்து பல வகையான மாமிசங்களையும் கறி வகைகளையும் ஒரு மனிதனையும் சேர்த்து அந்த அரக்கனுக்கு இரையாக அனுப்புறதுன்னும், இதை ஏற்றுக்கிட்டு அந்த அரக்கன் அந்த நகரத்திலிருந்து தள்ளி காட்டுப்பகுதியில் வசிக்கணும், மேலும் நகரத்தில் புகுந்து மற்றவங்களை துன்பப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனதாக தீர்மானமாச்சு. அதன்படியே நடந்தும் வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு மனிதன் அந்த அரக்கனுக்கு இரையாக போயிட்டுருக்கான். குறிப்பிட்ட தினத்தில் பாண்டவர்கள் தங்கி இருந்த பிராமணர் வீட்டிலிருந்து அரக்கனுக்கு ஒரு மனிதன் இரையாக போகணும். அதனால தான் அந்த வீட்டில் அழுகுரல் கேட்குது. அந்த குடும்பத் தலைவன் தன் மனைவி, மகன், மகள் ஆகியோரோடு சேர்ந்து துயரத்தில் பேசிகிட்ருக்கான். இந்த உலக வாழ்க்கையே ரொம்ப துன்பகரமானது. தர்ம காரியங்களை செய்வது, பொருள்களை நாடுவது, இன்பத்தை தேடுவது அப்படிங்கிற மூன்றையும் சேர்ந்தே செய்ய வேண்டி இருக்குது. இதனால் பல பிரச்சனைகள் வருது. சிலர் மோட்சத்தை நாடுவது உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவோ எல்லாராலுமே அடையப்படக்கூடியது அல்ல. அந்த மோட்சத்தை அடையக்கூடிய பக்குவமும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல. மேலும் இன்பத்தை அனுபவிப்பது தற்காலிகமானது. பொருளை நாடினாலும் துன்பம்தான் வருகிறது. பொருளை, செல்வத்தை சம்பாதிப்பதும் மிகவும் கஷ்டம். அதை செலவு செய்யும் போதும் மனக்கஷ்டம். அதை காப்பாற்றுவதிலும் கவலை. அதை இழந்தாலோ பெரும் கவலை. அதனால் எந்த வழியில் பார்த்தாலுமே இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதிக்கே இடமில்லை அப்படின்னு வேதனையில் பலவாறாக பேசிகிட்ருக்கான். இப்படி சொன்ன குடும்பத் தலைவன் மேலும் சொல்கிறான், இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் வாழலான்னு பல முறை உனக்கு சொன்னேன். ஆனால் நீ கேட்கவே இல்லை. உன்னுடைய தாயாரும் தகப்பனாரும் இருக்கும் ஊர் இது அப்படிங்கிறதுனால இங்கேயே வாழணும்னு பிடிவாதம் பிடிச்ச. அதனால தான் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஹரி போல்.